தமிழகத்தில் 1000 இடங்களில் உழவர் நல சேவை மையங்கள். விவசாயிகளுக்கு உடனுக்குடன் உதவும் திட்டம். உழவர்களுக்கு விதைப்பு முதல் அறுவடை வரை அரசு உதவி. வேளாண் பட்டதாரிகளுக்கு மானியத்துடன் சுய வேலைவாய்ப்பு. தமிழகத்தில் வேளாண் துறை வேளாண் தொடர்பான நிறுவனங்களில் மட்டுமின்றி படிப்புக்கு தொடர்பில்லாத அலுவலகங்கள், தொழிற்சாலைகளிலும் வேளாண் பட்டதாரிகள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களின் படிப்பறிவு மற்றும் தொழில்நுட்ப திறன்களை விவசாயிகள் மற்றும் விவசாய பொருட்கள் உற்பத்தி உயர்வுக்கு பயன்படுத்த அரசு திட்டமிட்டது. இதற்காக 42 கோடி ரூபாய் மதிப்பில் மாநிலம் முழுவதும் உழவர் நல சேவை மையங்கள் திறக்கப்படும் என நடப்பாண்டு வேளாண் பட்ஜெட்டில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிசம்பர் 26 நடைபெற்ற வேளாண் கண்காட்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் 1000 வேளாண் பட்டதாரிகளுக்கு உழவர் நல சேவை மையம் அமைப்பதற்கான அனுமதி ஆணை வழங்கினார். அதன்படி மாநிலம் முழுவதும் 1000 உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கும் திட்டம் டிசம்பர் 27 முதல் துவங்கப்பட்டது. வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகம், வேளாண் பொறியியல் ஆகிய துறைகளின் கீழ் ஒருங்கிணைந்து உழவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை இத்திட்டம் வழங்கி வருகிறது. பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மை உள்ளிட்ட தேவைகள் குறித்தும் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்குகின்றனர். இந்த மையங்களை துவக்க மொத்த செலவில் 30% மானியமும் வேளாண் துறை வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் இதுவரை 14 நபர்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். இந்த திட்டத்தினை பெற உர உரிமம், விதை விற்பனை உரிமம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விற்பனை உரிமம் இந்த 3 உரிமங்களையும் பெற்றிருக்க வேண்டும். உரிமங்களை பெறுவதற்கு எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை. முழுவதுமாக இலவசமாகவே வழங்கப்படும். இந்த திட்டத்தில் 2 வகையான நடைமுறைகள் உள்ளன. 20 லட்சம் ரூபாய் கடன் பெறும் பட்டதாரிகளுக்கு 6 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். 10 லட்சம் வரை கடன் பெறும் பட்டதாரிகளுக்கு 3 லட்சம் மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்தில் விவசாயிகளுக்கு தரமான விதைகள் விநியோகம் செய்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தேவையில்லாமல் உரங்களை போடுவதை அவங்க தவிர்க்கிறோம். தேவைக்கு அதிகமாக உரங்களை போடுவது, தேவைக்கு தான் உரங்களை இட வேண்டும். அதே மாதிரி பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத இடத்துல பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த தேவையில்லை. பூச்சி தாக்குதல் இருக்கிற இடத்துல மட்டும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தலாம். இதுபோக நுண்ணீர் பாசனம், பயிர் இன்சூரன்ஸ், கிராப் இன்சூரன்ஸ் போன்றவைகளும் விவசாயிகளுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இதுபோக தங்கள் கடைகளுக்கு வரும் விவசாயிகளுக்கு அரசு மூலம் கிடைக்கும் திட்டங்களையும் விவசாயிகளுக்கு எடுத்து கூறி என்னென்ன திட்டங்கள் உள்ளன, எவ்வளவு மானியம் பெறலாம் என்ற விவரத்தையும் எடுத்து கூறுகிறார்கள். இதுபோக சில பூச்சி பாதிப்பு, நோய் பாதிப்பு இருந்தால் சம்பந்தப்பட்ட விவசாயியின் நிலத்தில் நேரடியாகவே சென்று அதற்குரிய பரிந்துரைகளை செய்து வருகிறார்கள். மதுரையில் 38 உழவர் நல சேவை மையம் அமைக்க அரசு நிதி ஒதுக்கியது. வேளாண்மை துறையின் கீழ் 20 பேர், தோட்டக்கலையில் 12, வேளாண் வணிகம், வேளாண் பொறியியல் துறையில் தலா 3 என மொத்தம் 38 மையங்கள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதில் வேளாண்மை துறையில் ஒரு மாதத்தில் 14 மையங்கள், தோட்டக்கலையில் 11 மையங்கள், வேளாண் வணிகத்தில் 3 மையங்களும் அமைத்துள்ளனர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் இளம் தலைமுறையினரை தொழில் முனைவோராக ஊக்குவிக்கும் வகையிலும் விவசாயிகளுக்கும் பயன்பெறும் வகையிலும் அமைந்துள்ளதாக இணை வேளாண் இயக்குனர் முருகேசன் தெரிவித்தார். இந்த கடைகளில் தரமான விதைகள், உரங்கள், பூச்சி மருந்துகள் சந்தை விலையை விட ஒரு 10% குறைவாகவே பெறலாம். விவசாயிகள் பெற்று பயனடையலாம். புதிதாக இந்த திட்டத்தில் பயனடைய விரும்பும் வேளாண் பட்டதாரிகள் அருகில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு சென்று வேளாண் உதவி இயக்குநரை சந்தித்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் கொடுத்தா அவங்க இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகளும் பயன்பெறுகிறார்கள், பட்டதாரிகளும் பயன்பெறுகிறார்கள். விவசாயிகளை பொறுத்தவரை விதை முதல் அறுவடை வரை அனைத்து தொழில்நுட்பங்களும் ஒரு இடத்துல கிடைக்குது. எந்தெந்த பார்த்தீங்கன்னா அறுவடை மிஷின் எங்கே கிடைக்கும் என்னன்ற தொழில் தகவலையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ட்ரோன் மூலம் ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த டெக்னாலஜியும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது போக லிக்விட் பயோ ஃபர்டிலைசர்ஸ் இதனுடைய யூசேஜும் தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு அனைத்து தொழில்நுட்பங்களும் ஒரே இடத்துல கிடைக்குது என்பது இதனுடைய சிறப்பு. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் உண்மையிலே நேரடியாக எங்கள் வயல்களை பார்வையிட்டு
அவர்கள் உரிய தொழில்நுட்பங்களை சொல்வதால் எங்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்குது என்று தெரிவித்து வருகிறார்கள். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் வேளாண் சார்ந்த 45 வயதுக்குட்பட்ட பட்டதாரிகள் அந்தந்த வட்டார வேளாண் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகி பயன்பெறலாம்.